Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை பணிகள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி பகுதியில் தற்போது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் நடப்பதால் சாலை குறுகியுள்ளது. இதில் பகல் நேரங்களில் அதிக அளவிலான வாகனங்கள் கடந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவசர ஊர்தி கூட செல்ல முடியாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இரவு நேரத்தில் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புதூர் பகுதி காவிரி ஆற்றில் இருந்து இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி வந்த 2 டிப்பர் லாரிகள், ஒரு ஜேசிபி மற்றும் மாட்டு வண்டி ஆகியன மணலுடன் சிக்கியது. மேலும் இது தொடர்பாக 4 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் மணல் கொள்ளை அதிகரித்து நிலத்தடி நீர் மட்டம், விவசாயம் என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். கோவையில் பாதிரியாரின் 2வது திருமண மோசடியை வெளிக்கொண்டு வந்த பெண்ணை பாதிரியாரின் வழக்கறிஞர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகியுள்ளது. CSI தேவாலயத்தில் பாதிரியாராக பணியாற்றி வரும் பிரின்ஸ் கால்வின் முறைகேடு செய்து பெண் ஒருவரை 2வதாக திருமணம் செய்திருப்பதாகவும், இந்த திருமண மோசடி குறித்த ஆதாரங்களை வடவள்ளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிலருக்கு வழங்கியதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிரியார் அவரது வழக்கறிஞர் நேச மெர்லின் மூலம் அந்த பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அந்த பெண்ணையும் அவரது தாய் மற்றும் மகளையும் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள பயணியர் நிகர்கூடத்தை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தேனூர் கிராமத்தில் உள்ள பயணியர் நிகர்கூடம் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சமூக விரோதிகள் சிலர் இங்கு மது அருந்துவது உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் பேருந்திற்கு காத்திருக்கும் மாணவர்களும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை அன்னமலையார் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் மரத்தேருக்கு கலசங்கள் பொருத்தும் பணி நிறைவடைந்தது. அன்னமலையார் கோவிலில் வரும் 30ஆம் தேதியன்று நடைபெறும் 7ஆம் நாள் தீபத் திருவிழாவில் அன்னமலையார் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் மரத்தேரில் எழுந்தருளி அருள் பாலிப்பார்கள். இதனை முன்னிட்டு மரத்தேரில் பொருத்தப்படும் கலசத்திற்கு சிறப்பு பூஜை செய்து விநாயகர் தேர், முருகர் தேர், அன்னமலையார் தேர், பராசக்தியம்மன் தேர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேருக்கு கலசங்கள் பொருத்தும் பணிகள் நிறைவு பெற்றது. சென்னை கொளத்தூரில் திமுக மண்டல குழு தலைவர் தன்னை தாக்கியதாக கார் ஓட்டுநர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். பாலகிருஷ்ணன் என்பவரிடம் ஏசுதாஸ் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஏசுதாஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் பாலகிருஷ்ணனின் உறவினருக்கு சொந்தமான காலியிடம் முன் மின்மாற்றி அமைக்க ஊழியர்கள் பள்ளம் தோண்டியதால் சற்று தள்ளி பள்ளம் தோண்டுமாறு பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். அப்போது திருவிக நகர் மண்டல குழு தலைவர் சரிதா, அவரது கணவர் ஆகியோர் பாலகிருஷ்ணனை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதை தட்டி கேட்ட தன்னை சரமாரியாக அவர்கள் தாக்கிவிட்டு தன்மேல் பொய் புகார் கொடுத்துள்ளதாக ஏசுதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உன்னங்குளம் ஊராட்சியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையினால் தெருக்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என அனைவரும் அவதியடைந்துள்ளதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடைவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமுறை அடுத்த பொலம்பாக்கம் கிராமத்தில் கல்குவாரியில் பாறைகளை தகர்க்க வெடி வைக்கப்படுவதால் ஏற்படும் சத்தத்தில் பள்ளி மாணவ மாணவியர் அதிர்ச்சியடையும் அபாய நிலை உள்ளது. பாறைகளை தகர்க்க வெடி வைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுவதோடு இருதய நோய் பிரச்சனைகள் உள்ள மாணவர்கள் பாதிக்கப்படும் அபாயமும் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விடியாத ஸ்டாலின் அரசின் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி நேரத்தில் கல்குவாரியில் பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதை நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரை கருணாநிதியின் பெயராக மாற்றியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
சாலை மற்றும் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கிவிட்டு தேசத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் பெயரை வைக்க வேண்டும் என அண்மையில் விடியாத அரசு ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நகர் என்ற பெயரை கருணாநிதி நகர் என பெயர் மாற்றம் செய்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியாத திமுக அரசு சாதி பெயரை நீக்குவதாக கூறி தங்கள் குடும்பத்தினரின் பெயரை வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு பெரும் உதாரணமாகவும் சிறப்பானவர்களும் திகழக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெயரை நீக்கி கருணாநிதி அவர்களுடைய பெயர் இங்கே வைத்திருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சிதிலமடைந்து உள்ள நீர்த்தேக்க தொட்டியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கார்காவயல் பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிதிலமடைந்துள்ளது. இதனை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தருமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் பொதுமக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நிலத்தை அபகரிப்பதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீது திமுக நிர்வாகிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாசிநாயக்கனப்பள்ளியில் அப்துல் ரஹீம் மற்றும் அவரது குடும்பத்தினர் சுமார் 40 ஆண்டுகளாக அரசு நத்தம் நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த இடத்தை காலி செய்ய கோரி அப்பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் சிலர் இரும்பு ராடு, உருட்டுக்கட்டை போன்றவற்றால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அப்துல் ரஹீம், அவரது மனைவி, மகள் உட்பட 5 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரை சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரை சிதைந்து அவ்வப்போது மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விடுகின்றன. இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம நிர்வாக அலுவலர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு கட்டிடங்களை கூட விடியாத திமுக அரசு சீரமைக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சியில் எஸ்ஐஆர் முறைகேடுகளில் ஈடுபடும் திமுகவினர் மீது நடவடிக்கை கோரி திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் மேயருமான சீனிவாசன் தலைமையிலான அதிமுகவினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வாக்காளர்களின் எஸ்ஐஆர் படிவங்களை திமுகவினர் பிஎல்ஓக்களிடம் இருந்து கைப்பற்றி எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லாமல் ஆன்லைனில் பதிவேற்றுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபடும் திமுகவினர் உடந்தையாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ரஜினிகாந்த், ஐடி பிரிவு செயலாளர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் இருந்து ஒசூர் நோக்கி செல்லும் சாலையில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கும்பகோணம் நகரின் மையத்தில் இயங்கி வரும் பேருந்து நிலையத்தை புறநகரில் அமைப்பது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்போது புறநகர் பேருந்து நிலையம் தேவையில்லை என்றும் இது தனிப்பட்ட நபர்களுக்கு ஆதாயம் அளிப்பதாகவும் கூறி அதிமுக மற்றும் மதிமுக உறுப்பினர்கள் மேயருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மதிமுகவினர் கூட்டத்தில் இருந்து வெளியேறியது திமுகவின் உட்கட்சி பூசலை தோலுரித்து காட்டுவதாக பலரும் குற்றம் சாட்டினர். இதில் அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக பொதுமக்கள் பயனடைகின்ற இந்த பேருந்து நிலையத்தை அவங்க எட்டி இங்கேருந்து 7-8 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு அங்கே வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். இங்கே கிடக்கிறதுக்கு அதிகமாக வரும். இதெல்லாம் கண்டித்து இதை மக்களுடைய அவதி நிலை எடுத்து சொல்லி கண்டித்து அதிமுக சார்பாக நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு வெளில வந்துட்டோம்.
தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே சேதமடைந்த நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எர்ரையன அள்ளி கிராமத்தில் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து காணப்படுவதால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூரில் உள்ள ஏரிகள் முறையாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 54 ஏரிகளை தூர்வாருவதற்காக நிதி ஒதுக்கியும் அந்த ஏரிகள் முறையாக தூர்வாரப்படவில்லை எனவும் இதனால் மழை பெய்தும் ஏரிகள் நிரம்பாத அவல நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக அரசு மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோரிக்கை என்னென்னா, கிட்டத்தட்ட 54 ஏரிகளுக்கு அரசு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தூர்வார சொல்லி. அதாவது மாவட்ட ஊராட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்திலும் உள்ள ஏரிகளை தூர்வாருக்கு 54 ஏரிகள் தூர்வாரவருக்கு பணம் ஒதுக்கியும் இன்னும் நிறைய ஏரிகள் தூர்வாரப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தில் 36 mm மழை பெஞ்சிருக்குன்னு இப்போ இந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஏரியில் கூட தண்ணி இல்லை.